யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி பாருங்க, மறுபடியும் இயேசு அங்க இருந்த ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். எப்படி இருக்கிறாருங்களா? வெளிச்சமாய் காணப்படுகிறார். எப்படி காணப்படுகிறாருங்க? வெளிச்சமாய் காணப்படுகிறார். யாரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார் என்றால், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இந்த உலகத்திற்கு நான் எப்படியா இருக்கிறேன்? ஒளியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்களா? ஒளியாயிருக்கிறாங்களா? அந்த வார்த்தை அங்க மாத்திரம் அல்ல, இங்க அமர்ந்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உனக்கு நான் ஒளியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்குள்ள ஒளியாய் காணப்பட்டால் உங்களுடைய இருள் என்னவாய் மாறும்? வெளிச்சமாய் காணப்படும். உங்களுடைய பாவங்கள் வெளிச்சமாய் காணப்படும். உங்களுடைய துயரங்கள் வெளிச்சமாய் காணப்படும். உங்களுடைய கண்ணீர்கள் வெளிச்சமாய் காணப்படும். ஏன்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி, அவருடைய வல்லமை, சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தராய் காணப்படுவதனால் அவருடைய ஒளி, அவருடைய வார்த்தை உங்கள் மேல விடும் பொழுது, நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஆக போறீங்க? வெளிச்சமாய் காணப்படுறீங்க. எப்படி காணப்படுகிறோம்? வெளிச்சமாய் காணப்படுகிறோம். அநேக துக்கத்தோடு இருக்கலாம், அநேக வேதனையோடு இருக்கலாம். இன்று கூட என்னால துக்கம் தாங்க முடியல, என் பாட்டி மரித்து போயிட்டாங்க, நேற்று மரித்து போயிட்டாங்க, இன்னும் அவங்க என்னவா இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. ஆனா எனக்கு முக்கியம் என்னங்க? இந்த சபையை நடத்தணும். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமான நாளை நான் தேவனுக்கு கொடுக்கணும். நீங்க இங்க அமர்ந்து கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாம் ஒளியில வாசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஒளியின் தேவன் நமக்குள்ள காணப்படும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எவைகளில் எல்லாம் இப்பொழுது நாம் துக்கமா இருக்கிறோமே, கண்ணீரோடு இருக்கிறோமே, போராட்டத்தோடு இருக்கிறோமே, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எப்படி மாற்றுவாருங்க? சந்தோஷமாய் மாற்றுவார். பாருங்க, படிங்க. என்னை பின்பற்றுகிறவன், பாருங்க, ரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாருங்க, மகனே மகளே, என்ன ரட்சகர் இயேசுவை நீங்க பின்பற்றும் பொழுது இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது நமக்கு என்னவா இருக்குதுங்க? ஜீவ ஒளியா இருக்கிறதுங்க. எப்படி இருக்குதுங்க? ஜீவ ஒளியா இருக்கிறது. நம்முடைய பாரம், நம்முடைய கண்ணீர், துயரம், வேதனைக்கு ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த மார்க்கத்துல நடக்கும் பொழுது அந்த வழி எப்படியா இருக்குதுங்களா? ஜீவ ஒளியா இருக்கிறதா? யார் கொடுக்க முடியும் ஜீவன்? யார் கொடுக்க முடியும் அந்த நல்ல மார்க்கத்தை? யார் கொடுக்க முடியும் அந்த நல்ல வெளிச்சத்தை? உங்க கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை புடுங்குவாங்க, உங்க கிட்ட இருக்கிறத நல்லதை புடுங்குவாங்க, உங்க சந்தோஷத்தை புடுங்குவாங்க, உங்க அன்பை புடிந்து கொள்ளுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவர் ஒளியாய் இருந்து அவர் நித்திய ஜீவனாய் காணப்பட்டு இங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலேயும் இயேசுவின் ஒளி காணப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். Jesus with you. Jesus loves more you. Sweet Jesus. எப்படிங்க? Sweet Jesus. நல்ல இயேசு. எப்படிப்பட்ட இயேசுங்க? நல்ல இயேசு. எப்படிப்பட்ட இயேசுமா? நல்ல இயேசு. அவர் நம் நல்ல இயேசு. இன்னைக்கு சமாதானம் கொடுப்பார். இங்க பார்த்து கேட்டு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார். இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவும் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாய் காணப்பட்டார். அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளும் ஒளியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இலவசமாய் கொடுக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறாருங்க? இலவசமாய் கொடுக்கிறாருங்க. இன்னைக்கு ஒரு வீட்டுல லைட் எரியுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்க? பில் கட்டணும் இல்லைங்களா? அதே போலதான் எது வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணுங்க? ஒரு பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஆனா ரட்சிப்பு இலவசமாய் கொடுத்தார் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு இலவசமாய் கொடுத்தவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
இயேசு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார், ஒளியை இலவசமாய் கொடுத்தார். அவரை பின்பற்றி வரணும்னாக்கா உனக்கு இலவசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மொபைலுக்குள்ள ஒரு கேம்ஸுக்குள்ள நீங்க போனா கூட அதுக்கு நீங்க நெட் காசு என்ன பண்ணுங்க, கொடுக்கணும். நீங்க எது பின்னாடி போனாலும் காசு கொடுத்தாதான் அது பின்னாடி போக முடியும். இல்ல உங்க பின்னாடி வரணும்னாலும் நீங்க காசு கொடுக்கணும். ஆனா இயேசு பின்னாடி நீங்க போகணும்னா, இயேசு உங்களுக்குள்ள காணப்படணும்னா அந்த ரட்சிப்பு இலவசம். அந்த ரட்சிப்பு எப்படிங்க? இலவசமான ஒளி இயேசு உங்களுக்கு கிடைக்க வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி. எப்படிங்க? ஜீவ ஒளி, மரணமே இல்லாத வெளிச்சம். எப்படிங்க? மரணமே இல்லாத வெளிச்சம். என் பாட்டிக்கு இன்னைக்கு மரித்து போயிட்டாங்க. நம்ம மாம்சத்துல பார்க்கும்போது அவங்க மரிச்சிட்டாங்க. ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எப்படியா இருக்கிறாங்க? ஜீவனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள மரித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் முதலாவது எழுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் பாருங்க, ஜீவ ஒளிங்க, மரணமே இல்லாத ஒளி. எந்த மரணமும் உங்களை வந்து அணுகாது, எந்த நோயும் உங்களை அணுகாது, எந்த துக்கமும் உங்களை அணுகாது, எந்த அழியும் உங்களை அணுகாது. அது ஜீவனுள்ள ஒளி. அந்த ஒளி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி. அந்த ஒளி ரட்சகர் உன்னையும் என்னையும் நேசிக்கிற நம் ஆண்டவராகிய ரட்சகருடைய ஒளியில நம்ம வாழும் பொழுது இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஒளிங்க? ஜீவ ஒளி. எப்படி ஒளி? ஜீவ ஒளி. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒளி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு ஜீவ ஒளி. சொல்லுங்க, இயேசு ஜீவ ஒளி. இயேசு ஜீவனுள்ள ஒளியாய் காணப்படுகிறார். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படி ஆண்டவர் அருமையான இந்த ஆசீர்வாதமான நேரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த ஜீவ ஒளியில நம்ம காணப்படணும். நமக்குள்ள இருள் காணப்படக்கூடாது என்று கர்த்தர் விரும்பி நம்மளை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசுடைய ஒளி வேணும்? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சமாய் காணப்படுவார். இந்த இருக்கிற எல்லாத்துலயும் பாருங்க, சூரியனு கூட பகல்ல வர்றோம், இருள மறைஞ்சு போயிடும். லைட்டு கூட இருக்கும், திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடும். ஆனா இயேசுடைய ஒரே ஒரு ஒளி மட்டும்தான் என்றைக்குமே ஆஃப் ஆகாது, எப்பவுமே உங்களுக்கு குறையாகாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? விசுவாசத்தோடு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சர்வ வல்லவராய்